தஞ்சாவூரோட சரவணா ஸ்டோர் வந்து கேரமல் கடை தான். குட்டி பால் தான் சொல்லுவாங்க. என்ன சாரதா குட்டி பால் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். ஒரு வாட்டியும் மாசம் சம்பளம் வந்த உடனே கண்ணுக்கு தெரியாம ஆன்லைன்லயே ஏதாவது நம்ம செலவு பண்றதோ, ஆர்டர் போடுறதோ, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்றதோ பண்ணிடுறோம். எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ட் எங்க வீட்லயும் நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதை நாங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சம்பளம் வாங்கின உடனே முதல் செலவு வந்து நல்ல விஷயமா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்குவோம், அப்புறம் சர்க்கரை, மஞ்சள் தூள், உப்பு, இது மூணும் நாங்க வாங்குவோம். வாங்கி அந்த சம்பளத்துல இருந்து 2000 5000 10,000 ஏதோ ஒன்று அந்த மந்த்துக்கான ஒரு அமௌண்ட்டை நாங்கள் ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணிட்டு அதில் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாமி அறையில் வச்சு பூஜை பண்ணிடுவோம். மீதி காசை உண்டியலில் போட்டுருவோம். கண்ணுக்கு தெரியாமல் அது ஒரு சேவிங்ஸ், நமக்கு காசு சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்வீட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். அன்னைக்கு வந்து 2 பொருள் நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு தேவையான பொருள், எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல டிஷ்யூ ஹோல்டர் இருக்கு. இதுவும் டிஷ்யூ ஹோல்டர் தான். ஆனால் இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டவல்ஸ் ரீயூசபிள் இருக்கும் பார்த்தீங்களா, ரோலில் வரும். ஸோ அது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அடுத்தது ரொம்ப நாளாக நான் வந்து ஆன்லைனில் வேயிங் மிஷின் வாங்கலாம்னு பார்த்துட்டே இருந்தேன். வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், மறந்து போயிடுவேன். வெயிட் லாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சில நேரத்தில் இந்த வேயிங் மிஷின் தேவைப்படும். ஏன் வெயிட் செக் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா ஃபன்னியாக தான் சொன்னேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிற போது இல்லை வீட்டில் வேறு ஏதாவது வெயிட் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இன்க்ரீடியன்ஸ்லாம் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன். வளவலன்னு இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே குவாலிட்டி இருந்தது. ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கின வேயிங் மிஷின் இது. ரொம்ப நல்லா இருக்கு, குட்டியா காம்பாக்டா கரெக்டா இருக்கு என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. அவங்களே பேட்டரியும் கொடுத்துட்றாங்க. அது போட்ட உடனே ஈஸியா ஆன் ஆயிடுச்சு. நான் சும்மா காலையில் பூஜை பண்ண இல்லையா, அந்த மஞ்சள் தூள் பேக்கெட்டை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. 100 கிராம் மஞ்சள் தூள், அது அந்த பேக்கேஜிங்லாம் சேர்த்து 102 கிராம் வந்திருந்தது. ஷர்வனுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஹாலிடேஸ்ல இருக்காரு. April 4th அன்னைக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு 2 weeks 3 weeks ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க. அதனால பொறுமையா தான் எந்திரிச்சு டிஃபன்லாம் செய்யறோம். காலையிலேயே வந்துட்டு ஹரிபரின்னு இல்லை, இந்த ஒரு 10 days-ஆ பொறுமையா போயிட்டு இருக்கு. கார சட்னி வைக்கலாம் அப்படின்னுட்டு. இந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் வீட்டுல கோல்டு வந்துருது. அது ஏனே தெரியல. கஷாயம்லாம் குடிக்கிறோம், சூப்ஸ் எல்லாம் வச்சு குடிக்கிறோம். அப்பவும் அந்த கோல்டு வந்துடுது. 2 பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன், 4 பழுத்த நாட்டு தக்காளி, பெரிய தக்காளி போட்டிருந்தேன், 8 காஞ்ச மிளகா போட்டிருந்தேன், கல்லுப்பு வச்சு நல்லா வதக்கி இருந்தேன். இது நல்லா காரசாரமா இருக்கும். தண்ணி ஊத்தாம நல்லா ஆற வச்சுட்டு வழுவழுன்னு விழுத அரைச்சிக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து சுடாதா அப்படின்னு சொல்லி கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல ரெசிபிஸ்ல கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. இவ்வளோ சுட ஆவி பறந்துட்டு இருக்கு பாருங்க அந்த பேன்ல இருந்து. ஆனா நான் அந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்கிட்டு தான் இருக்கேன். ஹேண்டில் வந்து நல்லா கூலா தான் இருக்கும். பாத்திரம் எவ்வளவு சூடா இருந்தாலும் ஃபுல் தீல வச்சிருந்தாலுமே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது இண்டஸ் வேலில இருந்து நான் வாங்கியிருந்தது. நல்லா சுருள வதக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே A to Z சூப்பரா இருக்கு. இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கார்த்திகா அப்படின்ற கோடை நீங்க கொடுத்து வாங்கும்போது பிளாட்டா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இண்டஸ் வேலில எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே. ஸோ அந்த 12% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. இண்டஸ் வேலியோட லிங்க்கும் கார்த்திகா அப்படின்ற கோடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வைக்கிறேன், பின் கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பல நாள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த ரிவ்யூ தான் இது. சட்னி தாளிக்கும் போது இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெயில தாளிச்சிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். மாவு வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் தோசை மாவு தான் இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னாக்கா 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிட்டு அது கூடயே 1/2 கப் அளவுக்கு ரவையை நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே நீங்க வந்து வெங்காயம், கேரட் அதெல்லாம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை வந்து ரவை தோசை இருக்கு இல்லைங்களா, நிறைய தண்ணி ஊற்றி ராகி ரவை தோசை மாதிரி சுடலாம். நான் ராகி ரவை தோசை எல்லாம் சுட்டு அடிக்கடி சாப்பிடுவோம். இன்னைக்கு நார்மல் தோசையை தான் சுட போறேன். நான் இன்னைக்கு காய்கறிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. தயிர் எப்பவுமே ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாவு வந்து சேர்க்கும் போது, அந்த தயிரோட சேரும் போது, இன்ஸ்டன்டா செய்யும் போது அந்த லைட்டான அந்த புளிப்பு வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த புளிச்ச மாவோட ராகி மாவும் சேர்ந்து அந்த தயிரோட சேர்ந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு தோசை வந்து டெக்ஸ்டர்ல கரெக்டா கிடைக்கும். ஸோ தயிரும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். நல்லா தாராளமா தண்ணி ஊத்துங்க. ஏன்னா ரவை வந்து தண்ணியை இழுத்துக்கும். தண்ணி ஊத்திட்டு
நல்லா அடியிலேருந்து கலக்கி கலக்கி ஒரு வாட்டியும் தோசை சுடுங்க. இந்த இரும்பு தோசைகள் கூட பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது தான். தோசை சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக தண்ணி தெளித்து டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி திருப்பி டிஷ்யூவில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருவேன் நான். அவ்வளோதான். ராகி தோசை, கோதுமை தோசை, ரவா தோசை, நார்மல் இட்லி மாவில் தோசை சுடுவோம் இல்லையா, அது எல்லாமே அந்த கல்லில் நல்லா வருது. அது கரெக்டான சைஸ்லேயும் இருக்குது. இந்த பெரிய கல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தோசை சுட்டால் தான் கரெக்டாக வருது. பெரிய தோசை சுட்டாக்கா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடுது. இந்த மீடியம் சைஸ் தோசைகள் ரைட்டில் நான் இப்போ சுட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கண்ணை மூடி நான் எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டே பண்ணுவேன், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த ராகி தோசை, கம்பு தோசை, மில்லட்ஸ் தோசை எல்லாம் சாப்பிட்லன்னா சைட் டிஷ் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சுட்டிங்கன்னா தோசை எவ்வளோ ஹெல்த்தியான தோசை கொடுத்தாலும் சாப்பிட்லாம். அண்ட் அந்த கொஞ்சோண்டு ரவை தயிர்லாம் ஆட் பண்ணும்பொழுது அந்த தோசையோட டேஸ்ட்டே வேற லெவல் கொண்டு போயிடும். சூப்பராக இருக்கும். அப்புறம் ஹாப்பியான ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணணும். எனக்கு இது ரொம்பவே ஹாப்பி. சில பேருக்கு இது சில்லியாக தெரியல. நம்மளுடைய ஓன் ஹவுஸில் நிறைய காய்கறிகள் நான் வந்து மாடியில் போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், வெண்டைக்காய், கத்திரிக்காய், நிறைய காய்கறிகள்லாம் பார்த்துருந்தீங்க. தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பூச்செடிங்க, குரோட்டன்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருந்தோம், உங்களுக்கு தெரியும். பட் இங்க ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டு வாசல்ல நிறைய செடி நான் ஸ்டார்டிங் வச்சிருந்தேன். பட் அங்க வைக்கக்கூடாது, எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபார்ட்மெண்ட்னாலே நமக்கு இந்த செடி வைக்கிறது, மற்ற விஷயங்கள், மிளகா தண்ணி எல்லாம் காய வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உண்டுதான். அண்ட் எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டே பெர்மிஷன் வாங்கணும். இல்ல நம்மளா தெரியாம வச்சுட்டா கூட இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம பால்கனில நம்ம வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால்கனில வச்சோம். இங்க மங்கி நிறைய பேர் வந்து மேலே ஏறி வந்து மிதிச்சு எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தது. அந்த பால்கனியில் நிறையா செடிங்க இருக்கிறதுனால மணி பிளான்ட்லாம் நிறையா வளர்ந்துருச்சா, ஸோ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னுட்டு. இந்த துளசி செடியில் இருக்க விதை வந்து விழுந்து துளசி செடி வந்து நிறைய அப்படியே படர்ந்து வளர்ந்துட்டு வருது. கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வளர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜி சொன்னாங்கன்ட்டு. அண்ட் ஹாலில் இருந்து பார்க்கும்போது ஹாலில் இருக்க பால்கனிலையும் கொஞ்சம் க்ரீனரியாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அழகாக மொட்டுலாம் விட்டுருக்கு பாருங்க. நல்லா ஹைப்ரிட் பெரிய செம்பருத்தி நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இது பூத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். செம்பருத்தி, ரோஜா, துளசி எல்லாம் கொஞ்சம் இங்கே அங்கே இந்த பால்கனியில் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். வெயிலுக்கு ஹாலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா க்ரீனரியாக நல்லா பாசிட்டிவாக சூப்பராக இருக்குது. வீட்டில் இந்த மாதிரி க்ரீன்ஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் தான். துளசி நாங்கள் ஒரு செடி தாங்க வச்சோம். இந்த விதையே விழுந்து 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 எங்கள் வீட்டில் 5 துளசி செடி ஆயிடுச்சு. அந்த பால்கனி ஃபுல்லாக துளசி செடி. மணி பிளான்ட் வந்து ஒரு 3 வீடுக்கு கீழே போய் தொங்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருச்சு. அதை நாங்க சுத்தி 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 வச்சிருந்தோம். அது பாட்டு வளர்ந்து போயிட்டே இருக்கு. மணி இங்க கொட்டுதோ இல்லையோ, மணி பிளான்ட் மட்டும் நல்லா வளருது. இந்த ஸ்டாண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. பழைய இது நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அளவா தான் தண்ணி விடுறோம் நாங்க. அண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில வாங்கணும். ஈசிஆர்ல ஒரு கடையில வாங்கணும். எந்த கடையிலலாம் தெரியாது. இது பார்க்க மார்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் மார்பிள் இல்லை, பிளாஸ்டிக். ஆனால் வீட்டில் வந்து நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் இருக்கும். மார்பிள் ஃபினிஷில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து இதுவுமே மார்பிள் ஃபினிஷில் தான் இருக்கும். இவனை கொஞ்சம் இழுத்து அப்படி விட்டுடலாமாச்சு. இல்லை, தண்ணி போகிறதுக்கு வசதி வேணும்ல. இவன் நல்லா அடர்த்தியாக வளருவேன். வேர் நிறைய பிடிச்சி வளருவேன். எனக்கு இடம் நிறையா வேணும். அதனால் தனியாக வச்சுருக்கேன் வேணும் ஒரு வாரமாக. இன்னும் பக்கத்தில் வச்சா பள்ளி வந்து உட்காந்துச்சுன்னா எனக்கு பயம். அதனால அழகு பொட்டிக்கில் லைவ் பார்த்த உடனே நான் வந்து ஆர்டர் பண்ண சில குர்தாஸ் தான் பார்க்க போறீங்க. ஆர்டர் பண்ண ஒரே நாளில் எனக்கு வந்து வந்துருச்சு. அழகு பொட்டிக்கு கார்த்திகோட வந்து அழகு பொட்டிக்கு ஓபன் பண்ணதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சத்தியமா சொல்றேன், இருக்கிறதுலே விலை கம்மி வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டே இருக்கேன். ஜெயச்சந்திரன் சரவணா ஸ்டோர்ஸ்ல கூட அவ்வளோ கம்மியா விலை சத்தியமா கிடைக்காது. இவங்க கம்மி பிரைஸ்ல விற்கிறதாலவோ என்னவோ எல்லாருக்கும் டவுட் வேற, என்னடா குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு. கேரமலுக்கு வியாபாரம் பண்ண தெரியல. நாங்களே திட்டுவோம், என்ன கேரமல் இப்படி லாபம் வச்சுவீங்க. சென்னையில வந்து பாருங்க, இந்த ஆன்லைன்ல நீங்க பாக்குறீங்களா இல்லையா, இதே துணி சென்னையில எப்படி தெரியுமா விற்கிது, அதே ஆன்லைன்ல என்னென்னமோ காசு போட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க மேல 30 ரூபா 40 ரூபா அவ்வளவுதான் மேலேயே வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாங்கி விற்கிறாங்க, அதுக்காக கொஞ்சம் லாபம் வைக்கணும் இல்லையா, சம்பளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான் வைக்கிறாங்களே லாபம். மற்றவங்களாம் என்ன வைப்பாங்கன்னா 100% 200% லாபம் வச்சு விற்கிறாங்க. தஞ்சாவூரோட சரவணா ஸ்டோர் வந்து கேரமல் கடை தான். நான் கேரமல் தரணும் அப்பாடி, நான் இதுவே செலவு பண்ண தேவையில்லடா அப்படின்னு நான் நினைச்சேன். சூப்பரா இருக்குடா, செமையா இருக்குல்ல. இது கேரமல் போட்டிருந்தாங்க வேற லைவ்ல, பார்த்தோட தூக்குடா கேரமல் காலியாட உடனே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டக்கு நான் புக் பண்ணிட்டேன். ஆலியா கட் குர்த்திஸ் ஜெயச்சந்திரன்ல சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் நான் காமிச்சிருந்தேன். மினிமம் 1100. ரொம்ப கம்மியா போனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்கே ஆகும் நல்லா. அந்த மெட்டீரியல் வந்து பியூர் காட்டனா இருக்காது. அந்த மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 900 880 அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த குர்தாஸ்லாம் நான் வந்து under 550 தான் வாங்கினேன். 540 என்னமோ அவ்வளவுதான் நான் வாங்கினேனே. ஸோ பாத்துக்கோங்க, அதுவும் லென்த் பாருங்க, அதெல்லாம் எனக்கு முட்டிக்கு
கீழே வரைக்கும் தான் வரும். லாங்கா காட்டன்ல பியூர் காட்டன் சூப்பரா இருக்கு. கலர்ஸ் செம்மையா இருக்கு. இது ஒண்ணு எதுனாலே கேரமல் குறைக்க தெரியுது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதுக்குடா எப்படிடா அவ்வளவு லாபம் நான் வைப்பேன், எப்படிடா அவ்வளவு லாபம் வைப்பேன். தஞ்சாவூர்ல சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி பெரிய கடை ஆரம்பிக்க போறாப்ல. எல்லாருமே கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம். நிறைய ஃபிளேர் இருக்கும். இது வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆலியா கட் தான். ஆலியா கட்லயே காட்டன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியில ரொம்ப ஃபிளேர் இருக்காது. ஃப்ரண்ட்லயுமே ஃபிளேர் இருக்கு, ரொம்ப ஃபிளேர் இருக்காது. சம்மருக்கு வந்து வீட்லயே நம்ம வேலை செய்யறோம்னா கூட இன்ஸ்டெட் ஆஃப் நைட்டி குர்தாஸ் போட்டுட்டோம்னா அபார்ட்மெண்ட்ல போறது வரது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கொண்டு போய் கூப்பிடுறது கூட்டுறது, கடைக்கு போறது, சம்மர்ல தான் வெளில போவாங்க. வெளில போறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட அவுட்டிங் போறதுக்கு, நல்லா போய் விளையாடுறதுக்கு, ஸ்கூல்ல எங்க இருக்கு எல்லாம் லீவு, எல்லாம் இந்த வெயில்ல சுத்தி போறதுக்கு ஏற்ற குர்தா. தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன், நல்லா இருக்கு. பிரைட்டா சூப்பரா இருக்கு. சம்மருக்கு நல்லா ஃபிளாரலா சூப்பரா இருக்கு. நான் அவ்வளவா ஒயிட் வந்து யோசிப்பேன் வாங்கலாமா வேணாமா வேணாமான்னு. கேரமல் போட்டிருந்தாங்க. அவங்க போட்டிருக்கும் போது அழகா இருந்துச்சா, எனக்கு விடுறதுக்கு மனசே வரல கேரமல். அதுவும் ஒண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். இன்னும் நான் 2-3 கேட்டிருந்தேன். அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. சாரிடா கார்த்திமா குட்டிமான்னு தான் சொல்லுவாங்க என்ன, சாரிடா குட்டிமா அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ட்டாங்க. டக்கு டக்குன்னு தீர்ந்துருது. ஏன்னா ரொம்ப கம்மி விலையில அவங்க கொடுக்கறதுனால. இது சூப்பரா இருக்குடா. இது போட்டதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையில ரிச்சா இருக்கிற மாதிரி. என் ஹைட்டுக்கு லென்த் எவ்வளவு லாங்கா இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து நல்லா பியூர் ஒயிட்ல கிட்டக்க வந்தீங்கன்னா செல்ஃப் எம்போஸ்ல இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த நேவி ப்ளூக்கும் அந்த ஒயிட்க்கும் அட்டகாசமா இருக்கு. காட்டன் வந்து எப்பவுமே நம்மள நல்லா பாஷா காமிக்கும். நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டீங்கன்னா நல்ல கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த ஒயிட், இந்த கிரீம் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நல்லா பாஷா காமிக்கும் நம்மள. இது வந்து எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேர்ல நல்லா இருக்கு. ரொம்ப வீடியோவோட நேர்ல சூப்பரா இருக்கு. சாஃப்ட் காட்டனா ரேயான்னு தெரியல, அப்படியே பேபி கிளாத் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த மெட்டீரியல். இது வந்து மிரர் ஷீட் இல்ல, ஒரிஜினல் மிரர். ஒரிஜினல் மிரர். இதெல்லாம் வெளில வாங்கினா எவ்வளவு காசு தெரியுமா ஜி? அத கேரமல் இருக்குல, அத கேரமல் வாங்கிக்கலாம். பெஸ்ட். எப்படி வாஷ் பண்ணணும்ன்றதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் இப்படி வாஷ் பண்ணுங்க. அவங்களோட பேஜ் வந்து அழகு பொட்டிக். அவங்களோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அவங்களுடைய யூடியூப் சேனல் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். லைவ்லயே அவங்க போடும்போதே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. ஏன்னா அவ்வளவு கம்மி காசுக்கு ஆன்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. குவாலிட்டியான மெட்டீரியல். இவங்க கிட்ட குவாலிட்டி இருக்கும். ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். நான் கேட்ட குர்தாஸ் தான் நிறைய பேர் கேட்டு அதே வேணும் நிறைய பேர் அவங்க கிட்டே போய் கேட்பீங்க. ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும் டக்கு டக்குன்னு. நான் இப்ப போடுறதே அவங்க கிட்ட இருக்குமான்னு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இப்ப காமிக்கிறேன். அடுத்து ஒரு புது செட் வரும், டக்கு டக்குன்னு புது செட்ஸ் தான் வரும். பட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நம்பி வாங்கலாம். சைஸ் மட்டும் உங்களுக்கு இன்ச் டைப் இருந்துச்சுன்னா உங்களுடைய பஸ் சைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொப்பை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யணும்னா, இந்த ஸ்லிம் ஃபிட் மாதிரி இல்லாம நீங்க கொஞ்சம் ஃபிளேர் இருக்கிற மாதிரி வயிறு பகுதியில கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். இதுவுமே நல்லா இருக்கு. சம்மர் ஏத்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே செம்மையா கலர். இதுவும் அனார்கலி கட். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து அனார்கலி கட் கிடையாது. இந்த ஒயிட்டும் இந்த மிரர் வச்சு காமிச்சேன் இல்லையா, அது வந்து அனார்கலி கட் கிடையாது. மீதி எல்லாம் அனார்கலி கட். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கவுன் மாதிரி இருக்கும். பின்னாடி பாருங்க இந்த மாதிரி நாட்லாம் இருக்கு. போட்டு அப்பா அடி காத்த டவா சுற்றுலா வெயில்ல ஊத்துதுங்க. வேர்வை என்னங்க பண்றது. நம்ம ஒரு நைட்டியை போட்டு போய் வேலை செஞ்சுட்டு கிச்சன்ல இருந்து வெளில அப்படியே இந்தியா மேப் மாதிரி வேர்த்து அந்த வேர்க்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க ஜி? உப்பு பூத்து போறது. உப்பு பூத்துருது அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி சாஃப்டா இருந்தாதான் கொஞ்சம் தாங்குமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேரமல். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் நீங்க லாபம் மேல வச்சு விற்கலாம். இந்த பிரைஸ்க்கு சத்தியமா நான் பார்த்த எந்த கடையிலுமே கிடையாது. நான் இந்த ஹோல்சேல் கடைக்கெல்லாம் கூட போயிருக்கேன். அங்கெல்லாம் கூட இவ்வளவு கம்மி விலையில கிடையாது. ஏன்னா குவாலிட்டி, ஐயோ இந்த துணியெல்லாம் வந்து இது சாஃப்டா இருக்கு. இது பியூர் காட்டன். இந்த பேபி கிளாத்ஸ் வரும் பாத்தீங்களா, பிறந்த குழந்தைக்கு காட்டன் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால சொல்லல. ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்களும் என் ஃப்ரெண்ட் தான், நீங்களும் என் ஃபேமிலி தான். கேரமல் என்னோட சோல்மேட் ஃப்ரெண்ட். பட் நீங்களும் என் கூட 5 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நான் கரெக்டாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்ண மூடி நீங்க இது எல்லாத்தையுமே வாங்கலாம். அவங்களோட பொருள் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க், அதுக்கப்புறம் யூடியூப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வைக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதே ட்ரெஸ்ஸஸ் கிடைச்சா கண்டிப்பா கண்ண மூடி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன்.
A few hours later. மோஸ்ட்லி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ எல்லாம் கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் தான் நிறைய கொடுப்பேன். பட் இந்த வீடியோவில் அப்படி கேஷுவலாக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஈவினிங்கும் வந்து நான் விளக்கேற்றுறேன். விளக்கேற்றும் போது நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை வாட்டி ஏற்றுவீங்க. சில நாள் மார்னிங் மட்டும் ஏற்றுவேன், சில நாள் ஈவினிங் மட்டும் ஏற்றுவேன், சில நாள் 2 வேலையும் ஏற்றுவேன். இட் டிபெண்ட்ஸ் என்னோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாட்டியாவது நான் விளக்கேற்றிடுவேன் தினமும். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கிளம்புறோம். சும்மா நடு விளக்கு மட்டும் ஏற்றிக்கலான்னு ஏற்றினேன். எல்லா விளக்கும் ஏற்றல. ஏன்னா ஒரு விளக்கு ஏற்றிட்டு உடனே கிளம்பக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கிளம்பிடுவேன். ஸோ கொஞ்ச நேரம் தானே ஏற்றுறோம் அப்படின்றதுனால நான் ஒரு விளக்கு தான் ஏற்றிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் இந்த குர்த்தாவும் நான் அழகு போட்டிக்கல வாங்கினது தான். அந்த குர்த்தா ரெட் கலர் போடும்போது தான் லிங்க் கொடுங்கன்னு அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க. மிஷின் வாஷ் பண்ணி துவச்சு போட்டேன். இன்ஃபேக்ட் நான் இது வாங்கினதுக்கு அப்புறம் நான் பிடிச்சி போட்டிருக்கேன். ஃபிட் பண்ணி போட்டும் துவச்சு போகவே இல்லை பாருங்க. நல்லா இருக்கு எனக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதிகமாக விலை இருக்குன்னு வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்குலாம் கம்மி காசுல இவ்வளோ தரமான அழகான துணிங்க வந்து கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாவு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிட்டு இருக்கேன். நீ கிளம்பி வா, நான் மாவு எனக்கு போட்டிருக்கேன், உனக்கும் சேர்த்து தரேன் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க என் மாமியார். என் செல்ல மாமியாரை பார்த்துட்டு அப்படியே மாவு வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். வாங்க போகலாம் போட்டான் என் பையன் எதையோ. வாடா எங்க தங்கம் ஜி, அவனுக்கு நம்ம பர்த்டேக்கு வாங்க ஷார்ட்ஸு. இது என்ன 250 rupees நம்ம வாங்க ஷார்ட்ஸு. நல்லா இருக்கு குவாலிட்டி. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு. இது நம்ம மேக்ஸ் எல்லாம் வாங்குறது இங்கேயே நிக்கிறோம். இதெல்லாம் முக்காவா இருக்கு, வச்சு போடலாம் போல இருக்குது. பாக்கெட்ல இருக்கு, நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஆமே வாட்ச் இல்லாம இருக்க மாட்டாரு. ஆமா ஆமா, அந்த வாட்ச போடலன்னு வச்சுக்க அவனுக்கு கவர் எந்திரிச்சு. என்ன சொல்றமா நீங்க வாக்கிங், நான் இப்ப வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கேன் வெயிட் லாஸ்க்காக. நான் அட்ட ஸ்ட்ரெச் எப்போ 10,000 ஸ்டெப்ஸ் தொடரனோ அன்னையிலேருந்து நான் வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிருவேன். வெயிட் லாஸ்ன்ட்டு என்ன சாப்பிட்றேன், டயட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். A to Z வீட்டில் இருந்தபடியே எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிப்பேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கேட்பேன், நீங்க எத்தனை வாக் பண்ணீங்க, நான் எவ்வளவு வாக் பண்ணியிருக்கேன். இவர் வீட்டுக்குள்ளேயே ஓடுவாரு. ஓடி உள்ளே சைக்கிள் விட்டுவார். வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டு பாத்தீங்களா நான் எவ்வளவு குறைச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு. என்னோட அதிகமா வாக் பண்ணுவேன். இல்ல 3500 சம்திங் ஸ்டெப்ஸ் இருக்க வாக் பண்ணிருக்கான். ஓகே ஓகே. per day 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணா அது பெரிய உங்களுக்கு. உனக்குலாம் 1000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே போதும். வேறக்குற மண்டை இது மண்டை அப்படியே ஊத்தும். அழகா சாமி என்ன கும்பிட்டுட்டா. நீங்க தான் இன்னும் பனியனோட ஐயோ பாவம் ஊத்துது. போய் ட்ரெஸ் மாத்திட்டாங்க வைப்பாங்க. என்னடா ஜீமா, இது காயத்ரிக்கு இந்த ஒன்ன இது கேட்டாங்க. நம்மகிட்ட இப்ப பிஜிஎன் இருக்குல்ல, இது நம்ம யூஸ் பண்ணாம தானே வச்சுட்டு இருக்கோம். நேற்று காயத்ரி வந்து வாங்குறேன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா நீங்க சொன்னீங்கன்னா நான் வாங்குவேன் நீ அப்படின்னு சொல்லிச்சு. எடுத்துட்டு கொடுக்க போறேன். நான் எடுத்துட்டு வரேன். அவங்க கேட்கல, நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ஏன்டா நீ கொடுக்க போற? குத்து நான் பேக் பண்ணி அது ஒரு பைய குத்திங்கன்னா அதை எடுத்துட்டு போயிடும். பையா தரேன். என்னடா வந்துதான் கேரமல் இந்த மாதிரி ரிசீவ் ஆயிடுச்சு, இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுறோம். டைம் இப்போ நம்ம கிளம்புறோம்ல, வந்துதான் பேசுறோம். நம்ம பாடி ஷூட் பண்ணிட்டோம். கேரமல்கிட்ட வந்து பேசுறது லைட் லேட்டா வருவோம். வேற பேசுங்க. அவங்க வேற அடிக்கடி லைவ்ல இருக்காங்க. நிறைய பேர் நியூலி மேரிட்லாம் இருக்கீங்க. அக்கா எனக்கு சமைக்க தெரியாது, உங்களோட டிப்ஸ் நல்லா இருக்கு சொல்லுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. தெரிஞ்சவங்க நம்ம இக்னோர் பண்ணிக்க போறோம் இல்லையா, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்சல் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. அது உள்ள இருந்து அட்ரஸை கிழிச்சு எடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் அதுல இருக்கும், உங்களோட அட்ரஸ் இருக்கும், அதெல்லாம் தூளா கிழிச்சிருங்க. உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பரோட அப்படியே போடாதீங்க. ஏன்னா காலம் கெட்டு போயிருக்கு. நம்ம ஃபோன் நம்பர் யார் கையில வேணாலும் கிடைக்கலாம், சேஃப்டி கிடையாது. இல்ல எடுத்து ஒரு மார்க்கர் எடுத்து நல்லா ஃபுல்லா அழிச்சிடுங்க. அடிச்சு மாத்திடுங்க, தெரியவே கூடாது. அந்த மாதிரி அடிச்சிடுங்க. ஃபோன் நம்பரை வச்சு பேங்க் ஹேக் பண்றது, அது பண்றது, இது பண்றது, பிளாக்மெயில் பண்றது, என்னென்னமோ நம்ம பாக்குறோம் ஆன்லைன்ல. ஸோ அந்த நம்ம வீட்டுக்கு வர பார்சலோடைய உங்க அட்ரஸ் உங்க ஃபோன் நம்பர் தெரியாத அளவுக்கு நேமோட இருக்கிற மாதிரி இல்லாம கிழிச்சு தூளா கிழிச்சிருங்க. இல்ல அடிச்சு நல்லா பேனல கிறுக்கி விட்டு அப்புறமா தூக்கி போடுங்க. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க, தெரியாத பசங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். சரி கிளம்பலாம் ஜி. கிளம்பலாம்டா. எத்தனை உள்ள நல்லா லாங்கா இருக்கு ஜி. பேண்ட் கூட போட வேணாம். உள்ள போற ஸ்கர்ட்ஸ், நான் உள்ள போற ஸ்கர்ட்ஸ் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதோட அமேசான் லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன். அது எலாஸ்டிக்ல இருக்கும், அப்படியே எடுத்து நம்ம மாட்டிக்கலாம் உள்ள. அந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். முட்டிக்கு கீழே வரைக்கும் சைட் கட்டோட வரும். ரொம்ப லாங்கா போகாது, கரெக்டா முட்டிக்கு கீழே வந்து முடியும். இலாஸ்டிக்ல இருக்கிறதுனால ஃப்ரீயா இருக்கும், காத்தோட்டமா பியூர் வந்து பனியன் மெட்டீரியல்ல காட்டன்ல வரும். ஸோ அதுவும் நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதோட நீங்க இதை பேர் பண்ணி போட்டுக்கலாம். பேண்ட்லாம் போடவே வேணாம், ஜாலியா காத்தோட்டமா வீட்டில் இருக்கலாம். என்னடா வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் ஜூஸா? எல்லாரும் ஜூஸ் ஸ்டைலா போடுவாங்க. இன்னைக்கு 2 வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டேன். இன்னைக்கு ஏசி ரெடி பண்றதுக்கு வீட்டுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. டீ எல்லாம் வெயில யாரும் குடிக்கிறது இல்ல. அது எங்க வீட்டுக்கு வந்தோம், ஐயோ வேணாங்க டீயா வேணாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே வெயில் சன்ல இருந்து பால் பாக்கெட் 4 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சரி வந்திருக்காங்களே 3 பேரு, வந்தவங்க சும்மா 2 தடவை டீ காபி கொடுக்குற மாதிரி போடுவோம்ல, காஃபி 2 வாட்டி போடுவோன்ட்டு வெயில வந்து
ஏசில வந்து காத்தே வரல, ஓடிக்கிட்டே இருக்கு, காத்தே வரல. என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் போயிடுச்சுக்கலாம். அதை வந்து ஃபில் பண்ணிட்டு கேஸ் போயிடுச்சு, சர்வீஸும் ஃபுல்லா பண்ணியாச்சு. ஏன்னா இப்ப சம்மருக்கு முன்னாடி நீங்க பண்றீங்க, மார்ச் மந்த்துக்குள்ள பண்ணோம். அவங்க பிஸி, அதனால போன வாரம் வர முடியல, இந்த வாரம் வந்திருக்காங்க. அதனால 2 வாட்டர் மெலனை கட் பண்ணி எல்லாருக்கும் வாட்டர் மெலன் ஜூஸ் இந்த குண்டா பானையில ஜூஸ் போட்டுருக்கிற. நான் நினைச்சு தெரியுமா உள்ள இந்த பானையை பார்த்த உடனே என்ன இல்ல ஏதோ கூழு கரைச்சி வச்சிருக்க போல இருக்கு. இது என்ன கூழ் கரைச்சி இவ்வளவு பெருசுல வச்சிருக்கேன்னு நினைச்சேன். கண்டிப்பாக வேண்டும், நான் இன்னும் சாப்பிடவில்லை. அடே இந்த ஜூஸை சாப்பிடலடா, குடிக்கவில்லைடா. ஒரு டிராப் சக்கரை கூட போடலாங்க. பழம் இனிப்பா இருந்தது. கேளம்பாக்கம் மார்க்கெட்ல வாங்கினேன், செம்மையா இருக்கு. நம்ம ஊத்துமா கலக் 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 கலக். திக்கா சூப்பரா இருந்துச்சு நிஜமாவே ஜி. நான் குடிச்ச வாட்டர்மெலன் ஜூஸ்லயே இந்த ஜூஸ் தான் பெஸ்ட். ஏன்னா இந்த சுகர் ஒன்றும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. பார்க்க நன்றாக உள்ளது, நல்லா செவச்சவனும் இருக்கு. ஸ்வீட்னஸ், நல்ல ஸ்வீட்னஸ். குடிங்க, நானும் குடிச்சிட்டு வரேன். தேங்க்யூ. இந்த 4 குர்த்தா உங்ககிட்ட காட்டுறதுல இங்க வேற அப்படியே ஊத்துது எங்க வீட்டுல. விளக்கறி இதுல ஹால்ல லைட் போட வச்சு சாரி கொஞ்சம் கலர்து நாக்கு. ஃபேன் போட முடியல, ஃபேன் போட முடியல. ஓகே சமையா இருக்கு. இந்த 30 அடி அபார்ட்மெண்ட், 20 அடி அபார்ட்மெண்ட், 5 அடி அபார்ட்மெண்ட். 20 அடி கிடையாது, 20 மாடி, 30 மாடி. இலக்கண பிழை இல்ல இது. அந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல பார்க்க சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய அபார்ட்மெண்ட் இருக்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம குளிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் ரீசைக்கிள் பண்ணி தான் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃப்ளஷுக்கு வரும். அந்த தண்ணி கொஞ்சம் அழுக்கா தான் வரும். நம்ம டெய்லி ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அழுக்கு தண்ணியா அந்த ஸ்மெல் கொஞ்சம் வரதான் செய்யுது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, வெளியில எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்டு 2-3 வாட்டி ரிமைண்ட் பண்ணி வர வைக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் டாப் ஃப்ளோர்ல சிட்டியை பாக்குற மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனா டாப் ஃப்ளோர்ல இருந்தீங்கன்னா வெந்து போகுது, சத்தியமா சொல்றேன். ஏன்னா நம்ம மேல இருந்து கொஞ்சம் கிட்டக்க வந்துடும், டாப்ல வந்துடும், சூரியன் கிட்டக்க. அண்ட் இங்கேயும் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு. லாரி கீழே போறது 15வது மாடி, எனக்கு இங்க கேட்கும். நாய்ஸ் இருக்கு, டஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு கீழே இருந்தா 4 செடியை வச்சு அந்த செடியில இருந்து காத்தாவது நமக்கு வரும், நிம்மதியா வாழலாம். அண்ட் 1/4 கிரவுண்ட் இருந்தாலும், இவ்வளோண்டு காணி நிலம் இருந்தாலும், நம்ம நிலமா இருந்தா அந்த ஸ்கொயர் ஃபுல்லா 4 மூலையை எழுந்துடா, இது ஏன் இடம், நான் யாரையும் கேட்க வேணாம், ஏதாவது ரிப்பேர் கூட நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தாக்க சந்தோஷம். பார்க்கதான் இந்த அபார்ட்மெண்ட்லாம். இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கலாம்லாக்கான்னு சில பேர் கேட்கும்போது யூடிஎஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வேற இருக்கு. நமக்கு நிலமா இருந்துச்சுன்னா நம்ம நிலம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எலக்ட்ரிக் ப்ராப்ளமா உடனே ரெடி பண்ணிக்கலாம், தண்ணி ப்ராப்ளமா உடனே ரெடி பண்ணிக்கலாம். யாரையும் குடிச்சிட்டேன், அடுத்த கிளாஸ் ஊத்தி குடு. ஆமா, இந்த அபார்ட்மெண்ட் சத்தியமா அந்த வெயில் வெந்து அடுத்த கிளாஸ் குடுறா. இன்னும் அக்னி ஆரம்பிக்கல. ஆமா பத்தல, நீ ஊத்தி குடு. நீ மட்டும் பேசினே இருக்கியா? என்னோட சின்ன ஆளு பேசுறது நீ, நான் பேசுறது நானும் ஜூஸ் குடிக்கிறது நீங்களா? என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஜி. இப்பதானே பரவாயில்ல, என்ன வந்து போனா எனக்கு பரவாயில்ல, குடு. கொஞ்சம் ஆறட்டும் நினைச்சேன். சரி, நம்ம சொற்பொழி வார்த்தை வேண்டாம், போதும். இன்னைக்கு இது கிளம்புங்க, காத்து நான் என்ன சொல்ல வந்தாலும் கருத்து நீங்களா நான் கிராஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த குழந்தைங்களை எல்லாம் காமிக்கிறேன், என் நாத்தனாருடைய குழந்தைங்க எல்லாம் காமிக்கிறேன், பாத்துடலாம். ஏன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க சேனல்ல. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிச்சிடுறேன் இந்த வீடியோவை. வாங்க போலாம். ஸோ என் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். தியா பாப்பா மட்டும்தான் இருந்தாங்க. தன்யா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, கிளாசிக்கல் டான்ஸ், நம்ம பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸ். தியாவோட விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள். ஷர்வன் குட்டி ஃபிஷ்ஷஸோட விளையாடிட்டு இருந்தாரு. நான் எந்த பக்கம்லாம் கை வைக்கிறேனோ அங்கெல்லாம் ஃபிஷ் வருது பாருங்க மாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஃபிஷ்ஷுங்களோட விளையாடிட்டு இருந்தாரு. தன்யா இல்லைன்னு அவருக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. அச்சோ தன்யா இல்லையா, டான்ஸ் ஸ்கூல் போயிருக்காளா அப்படின்ட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான். தனியா இருந்தா அவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிரும், இல்லைன்னா அவர் தனியா உட்காந்துட்டு இருப்பாரா. தியா ரொம்ப குட்டி பாப்பாவா, அந்த குட்டி பாப்பாவோட ஷர்வனுக்கு வந்து விளையாட தெரியல. தியா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட விளையாடிட்டு இருந்தா. ஃபிஷ்ஷஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது. நிஜமாவே வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. பாய். பை மாட்டிக்க, பை பாய் சொல்லு. பாய் பாய். இங்க பாரு, முத்தா குத்துட்டு பாய் சொல்லிட்டு போலாமா? பாய் சொல்லு, இப்படி கை காட்டு. ஃளைங் கிஸ் மாமாக்கு. முத்தா குத்துட்டு ஃளைங் கிஸ். பாய்.
பாப்பா பேக்கை மாட்டிக்கிட்டு டாட்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அது என்னன்னே தெரியாதுங்க. சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவங்க சைஸை விட பெரிய பையை தான் எடுத்துக்கிட்டு கையில மாட்டி டாட்டான்வாங்க. எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டி பண்ணிருப்பாங்க. அவங்க சைஸ் ஸ்லிப்பரை விட்டுட்டு அம்மாவோட ஸ்லிப்பர் அப்பாவோட ஸ்லிப்பர்னு வீட்டுல இருக்க பெரிய ஸ்லிப்பரை வந்து போட்டு பார்த்துக்கிட்டு நடந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி குட்டி வயசுல எல்லா குழந்தைங்களும் வாழ்த்தனம் பண்ணுவாங்க. கியூட்டான வாழ்த்தனம்னு சொல்லணும். ஜி வீடியோ எடுக்கிறாருன்னு தெரியாம நான் பாட்டு பேப்பராக்கான படுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, சாரி. அதை எடுத்துட்டேன் நான். அழகா பாரு. ஆயா மியா சூப்பர். அத்த கையில மெதுவா 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 மெதுவா. நாங்க ஜி பூம்பா போட போறோம். ஜி பூம்பா போடுங்க. ஜி பூம்பா. ஜி பூம்பா போடு. ஜி பூம்பா. பண்ணு ஜி. மூஞ்சில வாங்கிட போற கார்த்திகா, விட்டுரு. அவ கை ரொம்ப மொரட்டா இல்ல. அடிச்சா வலிக்கும்பா. சுத்து போடுறா. ஜி. பாரு எவ்வளவு சுத்துது பாரு. தன்யா அப்புறம் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் பேசிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். ஷர்வன் குட்டிக்கு ஜாலியாயிடுச்சு தன்யா வந்தாச்சு அப்படின்ட்டு. எல்லாரும் அப்படியே கேஷுவலா இருந்தோம். காலில இருந்து வீட்டுல எல்லாருமே அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே கேஷுவலா இருந்தோம். ஸோ நான் உங்களுக்கு கேஷுவலான விளாக் தான் கொடுத்துருக்கேன். வாய்ஸஸ்லாம் கூட நிறைய எடிட் பண்ணாம அப்படியே நான் உங்களுக்கு நேச்சுரலாவே காமிச்சிருந்திருக்கேன். ஈவினிங் வந்து என் ஆத்தனார் வந்து மாங்காய் பச்சடி பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்னதா குட்டி பவுல்ல கொஞ்சமா. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். அப்புறம் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷர்வன் குட்டிக்கு வந்து ஸ்கூல் இப்ப ஆரம்பிச்சிடும். திருப்பி பிரிட்ஜ் கோர்ஸ் 4th அன்னைக்கு ரீஓபன். அதுக்கப்புறம் 3 வாரம் ஸ்கூல் தான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சவைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.